நைட்டு தூங்க போகும்போது இட்லியும் தோசையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சதும் அதை வந்து கிரைண்டரில் போட்டு அதை அரையட்டும். அது ஓடிட்டு இருக்கும்போதே வந்து வெளியே கிச்சனில் வந்து சோறுக்கு வந்து தீயை வச்சு சோறு வேக வச்சு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பண்ணலான்னு இன்னைக்கு புட்டு தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். புட்டுக்கு வந்து பச்சை பயிறு பழம் வந்து நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பச்சை பயிரை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு புட்டுக்கு தேவையான மாவை எடுத்து உப்பு போட்டு தண்ணி தெளித்து அதை வந்து விரசி வச்சுட்டு அப்புறமா வந்து வெளியே வந்து பூவை வந்து போய் பார்த்துட்டு வருவேன். எந்த பூவெல்லாம் பூத்துருக்குன்னு பார்த்துட்டு வருவேன்னு வெளியே போய் கொஞ்சம் நேரம் வந்து பூவை வந்து பார்த்து ரசிச்சுட்டு அது சின்ன தொட்டி செடியில் வந்து வாடி நின்ற பூ வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு உள்ளே வந்தேன்னா புட்டும் பயறு பழம் இதுதான் இன்றைக்கு உள்ள பிரேக்ஃபாஸ்ட். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.